இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஐபிசி சபையிலிருந்து ஒரு பட்டிமன்றத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு மற்ற ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய நடுவர்கள் சொல்வார்கள். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்திற்கு ஆரம்பமாக நம்ம யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ளவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இந்த பெருமாள்பட்டு சபையின் சார்பாக ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திற்குரிய தலைப்பு கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது ஜெபமா அல்லது விசுவாசமா என்கிறதான இந்த தலைப்பை குறித்து பேசும்படிக்கு இன்றைக்கு இந்த சபையின் பிள்ளைகள் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களைப் போல நானும் இவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்று சொல்லி மிகவும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் பட்டிமன்றத்திற்குள்ளாக போகுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் ஜெபமே என்று சொல்லி பேசுவதற்கு முதலாவது ஆபேல் சகோதரரை அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை நாளில், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, நான் ஜெபத்துக்காக குறித்து பேச வந்திருக்கிறேன். ஜெபத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு முக்கியமானது ஜெபம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முக்கியமானது ஜெபம். ஜெபத்தை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். நம்ம ஜெபம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம எல்லாரும் ஜெபிக்கலான்னு தான் ஊழியக்கார் பேசினாங்க. ஜெபம் முக்கியமானது வாழ்க்கைக்கு. அது மாத்திரமல்ல, அதே போல் நம்ம ஆராதனை இருக்குது, சண்டே ஆராதனை இருக்குது, காலை ஆராதனை, மாலை ஆராதனை இருக்குது, வெள்ளிக்கிழமை ப்ரேயர் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமோ தெரியல. சபையில் அழைக்கிறாங்க. விசுவாசம் இருக்குது, வீட்டு குடும்பத்து விசுவாசம் இருக்குது, ஒரு இடத்துக்கு விசுவாசமாக போகிறோம் அப்படின்னு அழைக்கலை. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் வீட்டில் ஜெபிச்சுட்டு தான் போகிறோம். போயிட்டு வந்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அதிகாலையில் கூட நீங்கள் எழுந்து அதிகாலையில் ஜெபிக்கிறீங்க. விசுவாசமாக எழுந்து உக்காந்துட்டு இல்லை, ஜெபித்து விசுவாசி. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்கிறீங்க. அதிகாலையில் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். விசுவாசம் இல்லை, ஜெபிக்கிறோம். ஜெபித்து விசுவாசி. அதுபோல் அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே ஜெபத்திலே இருக்காங்க. அதுபோல் கொர்நேலியு பாருங்கள், ஜெபித்து ஜெயம் பெற்றார். எஸ்தர் ராஜாத்தி அவங்க பாருங்கள், ஜெபித்தாங்க, ஜெயம் பெற்றாங்க. தானியேல் அவரை பாருங்கள், குறிப்பாக சிங்கக்கேபியில் தூக்கி போட்டாங்க. சிங்கக்கேபியில் தூக்கி போடும்போது அவர் சிங்கம் ஒன்றுமே செய்யலைங்க. நம்ம கூட பாடுறோம் விசுவாசம். தானியேலை சிங்கக்கேபியில் போடும்போது நம்ம என்ன அபிஷேகம் உள்ள, பயம் இப்போ இல்லை. சிங்கவாயை கட்டி, சிங்கவாயை எதனால் கட்டினார் ஆண்டவர்? ஜெபத்தினால கட்டினார். ஜெபத்தினால கட்டினார் சிங்கவாயை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சபையில் ஐயா அவங்க வசனம் எடுத்தாங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர், கர்த்தரையை ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் அது மாத்திரம் இல்லைங்க, இது எத்தனையோ சொல்லலாங்க. ஜெபத்தை குறித்து சொல்லலைன்னா ஆண்டவர் பாருங்கள், அந்த சின்ன பையன் 2 மீன் 5 அப்பங்கள் கொண்டு வந்தான். ஆண்டவர் எடுத்து, நான் விசுவாசித்தேன், நீங்கள் எல்லாரும் எடுத்து பிட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்லலை. அதை வாங்கி சோத்திரம் பண்ணி ஜெபித்து பிட்டு கொடுத்தாரு. வெட்டித்தனமே ஆசீர்வாதம். 2 மீன்கள் 5000 பேர் புசித்தாங்க. 2 மீன்கள் 5000 பேர் புசி, 12 கூட நிரம்பி வழிய தக்க பலன் கிடச்சிது. ஜெபத்தினால்தாங்க எல்லாம். ஜெபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையானது ஜெபம், ஜெபம், ஜெபம். நம்ம நடுவர் அவர்கள் இதை நன்றாக தீர்ப்பளிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப நன்றி சகோதரர் ஆபேல் அவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் ஜெபம் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவர் பேசினார். இதிலென்று நான் ஒன்றை அறிந்து கொண்டேன்.
இன்றைக்கு சபையோட மெசேஜை கவனமாக கேட்டிருக்காரு. ஏன்னா பாஸ்டர் சில நேரத்தில் சொல்லுவார் கவனிக்க மாட்டாருங்க. ஆனால் இன்றைக்கி பாஸ்டர் அந்த மாதிரி சபையில் பேசினார் என்று சொல்லி அதை ஒரு பாயிண்ட்டாக கொண்டு வந்து அந்த ஜெபத்தை குறித்து பேசியிருக்காரு. ரொம்ப நல்லது. இந்த பட்டிமன்றத்துடைய ஆரம்பமே ஜெபத்தில் தான் தொடங்குதுன்னு அப்படின்னு ஒரு வாதத்தையும் வச்சுருக்காரு. உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெபம் என்று சொல்லி தான் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. வாங்க இந்த சைடில் கலை சிஸ்டர், ஜெபம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரதர், விசுவாசம் இல்லைன்னா நாங்கள் எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறதுக்காக வராங்க கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனாலே உங்களுக்கு வாழ்த்துதலும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்மஸ் அண்டு ஹாப்பி நியூ இயர், வரப்போகிற கிறிஸ்மஸ் அண்டு ஹாப்பி நியூ இயர். நம்ம ஹாபில் பிரதர் மிகவும் அருமையாக பேசினார். எப்படி பேசினார்னா, ஜபந்தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வளர்ச்சிக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஜபந்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாபில் பிரதர் ரொம்ப அழகாக பேசினார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஜபம் இல்லாமல் விசுவாசம் இல்லை. ஆமாம், நானும் ஜெபிக்கிற மக தான். ஜெபிக்காமல் விசுவாசம் இல்லை நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப படிக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? உறுதியாக இருக்கிறதா, சும்மா இல்லை, உறுதியாக இருக்கிறது. அது நம்ம ஜெபிக்கிறதுனால விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்னொன்று பாருங்கள், காணப்படாதவர்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கிறதா? நிச்சயமாகவும் இருக்கிறதா. அப்போ முக்கியமானது விசுவாசம்தான். தேவனுடைய பிள்ளைகள் வளர்ச்சிக்கு விசுவாசம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நான் சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்லை நடுவர் அவர்களே, நம்ம சபையில் நம்ம எல்லாரும் எப்படி சொல்லி அழைக்கிறாங்க சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. அது ஒன்று போராதா? நம்மளுக்கு விசுவாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று போராதா நம்ம விசுவாசிக்கிறதுக்கு? அழகாக சொன்னார். புதன்கிழமை ப்ரேயர், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், அநேக ப்ரேயரில் நம்ம கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜபம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கிறோம். ஆனால் ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் விசுவாசித்து கடந்து வராங்க? அநேக பேர் விசுவாசிக்கிறதுனால தான் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் வந்து ஆண்டவருக்காக தன்னை வருத்தி கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, விசுவாசம் இல்லாதவனுக்கு தேவனால் கூடாத காரியமா அப்படின்னா விசுவாசிக்கணும். தேவனிடத்தில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் அநேக காரியங்களை நம்மளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வளர்ச்சிக்கு முக்கியமானதாகவும் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணுவான்னா பிழைப்பானா. அவருக்கு என்ன பண்ணுறார்? பிழைப்பு ஊட்டுகிறவராக இருக்கிறார். அப்போ முக்கியமானது விசுவாசம். அது மாத்திரமில்லை, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்குமா. சும்மா இல்லைங்க, விசுவாசம் உள்ள ஜபம். நீ விசுவாசித்து ஜபம் பண்ணினா தான் நீ என்ன பண்ண மற்றவங்களுக்கும் ரட்சிப்பை எடுத்து சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், எனக்கு நன்மையானதை தான் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது தான் இன்னொருத்தக்கிட்ட போயிட்டு நம்ம விசுவாசித்து சொல்ல முடியும். அது மாத்திரம் நம்ம ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் குழந்தை இல்லாத இருந்தார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. 75 வயதில் அவருக்கு வாக்கு கொடுத்தா, உனக்கு நான் குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 25 வருஷம் காத்து கொண்டார். எதனால்? விசுவாசத்தினால. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார் என்கிற அந்த நிச்சயமான விசுவாசத்தினால அவர் காத்து கொண்டு இருந்தார். அதன் மூலம் ஈசாக்கு யாக்கோபு என்கிறவர்களை ஆண்டவர் அவர் சொல்லியிருந்த அந்த கானான் தேசத்தில் வாழும்படிதான ஒரு நம்பிக்கையை கொடுத்து விசுவாசிக்கும்படியாக கிருபை செய்தார். ஏனோக்கு கூட ஆண்டவர் விசுவாசத்தினால தான் அவர் கூட இருந்து எப்படி இருந்தாராம்? சஞ்சரித்து கொண்டு இருந்தாராம். சும்மா இல்லை, அவர் விசுவாசத்தினால ஏனோக்கு ஆண்டவர் கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். எலியாவை பார்த்தீங்களன்னா, எலியாவை கொலை செய்யும்படியாக அநேகர் என்ன பண்ணாங்களா? ரதங்களோடும் எல்லாம் குதிரை வீரரோடு வந்தாங்களாம். ஆனால் எலியா என்ன பண்ணல? பயப்படல. அவர் சொன்னாராம், இவர்களை காட்டிலும் நம் தேவன் நம்மளுக்கு அரணாக இருக்கிறார். எதனால்? அவர் எலியா ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம். அநேக தேவ பிள்ளைகளை பார்த்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்க விசுவாசத்து இருந்ததுனால தான், இந்த விசுவாசமானது அவங்க அதிகமாய் பற்றி கொண்டு இருந்ததுனால தான் அவங்களுடைய பேர் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது? பைபிளில் பதிவிறக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன பண்ணுமா? விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய், எடுத்துக்கொண்டவர்களான்னு சொல்லலை, பிடித்து கொண்டவர்களாய் நம்ம விசுவாசத்தோடு எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் நம்ம வாழும்படியாய் நான் இந்த இடத்துல விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறேன். இதோடு என் வாதத்தை நான் முடித்து கொள்கிறேன். நன்றி சகோதரி கலை அவர்களே.
ஆபேல் பிரதர் சொல்கிறதெல்லாம் சரிதான், நானும் ஏற்றுக்கிறேன். ஜெபத்துக்கு கூப்பிடுறாங்க, ஆனால் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, நமக்கே என்ன பேர் அப்படின்னு என்னையே கேட்டாங்க. எனக்கும் என்ன பேர்? நம்ம எல்லாருக்கும் விசுவாசி. அதனால் விசுவாசத்தை குறித்து விசுவாசின்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டாங்க. நிறைய பாயிண்ட்டு சொல்லிட்டாங்க, வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் இவங்க பேசுறதுல எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க, ஜெபத்துக்கு எப்படி சொல்லி கூப்பிட்றாங்க, விசுவாசம் இருக்கிறவங்களாம் வராங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் எனக்கு ஒரு சிலரை நான் கூப்பிடும்போது, நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எங்கள் மனசில் விசுவாசம் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. அவங்களும் விசுவாசிக்கிறாங்க, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. அதை வச்சு நம்ம இப்போ தீர்ப்பு சொல்லிடவும் முடியாது. ஏன்னா விசுவாசம் என்பது நம்புகிறவங்க நம்பாதவங்க எல்லாருமே ஆண்டவரை வந்து விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஜெபத்துக்கு வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் ஜெபத்துக்கு வந்தவங்களாம் வெற்றியாளரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஜெபிக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காங்க. அப்போது விசுவாசத்தை வச்சு மட்டும் எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் ஜெபிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் தவறு. நான் ஜெபிக்க வருவேன் ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னீங்களாலும் எனக்கு தவறு. இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல எதை சொல்கிறதுன்னு. ஏன்னா 2 பேர் சொல்கிறதும் சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போது அனிதா சிஸ்டர் வந்து முடிவு பண்ண போகிறாங்க, என்ன அதெல்லாம் இல்லை, ஜெபந்தான் முக்கியம், ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்க என்னை கேட்க வராங்க. வாங்க அனிதா சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இப்போ நான் பேச வந்திருக்கிற தலைப்பு என்னென்னா, நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஜெபம் முக்கியமாக விசுவாசம் முக்கியமாங்கிற பட்டிமன்றத்தில் நான் ஜெபத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன். ஜெபம் வந்து எல்லாருக்கும் அவசியங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஜெபத்தை குறித்து கலை சிஸ்டர் நல்லா அருமையாக சொன்னாங்க. அவங்க விசுவாசி தான். நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விசுவாசின்னு தான் சொல்லுவாங்களா நடுவர் அவர்களே? நானும் ஒரு விசுவாசி தான் நடுவர் அவர்களே. விசுவாசி வந்து விசுவாசிக்கிறது தப்பு கிடையாது. அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. விசுவாசிச்சாலும் நீ ஜெபம் பண்ணணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாதான் அந்த விசுவாசத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு, அந்த வார்த்தைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலன் உண்டு. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இப்போ நமக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியலைங்க, உடம்பு முடியாத சூழ்நிலை வீட்டுக்குள்ளே உட்கார ஆண்டவர் சுகம் கொடுப்பார் தான். ஆனாலும் அவருடைய வழியின்படி தானே நாமளும் நடக்கிறோம். அவர் கொடுத்ததான திட்டத்தின்படி நம்ம நடக்கும்போது தான் நம்முடைய விசுவாசம் அங்கே வந்து நிலைச்சு நிற்குது. இப்போ நம்ம யாக்கோபில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஜெபம் பண்ண கடவன். வியாதியாக இருந்தால் ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலையும், நம்ம கண்ணீரோடு இருக்கிற அந்த சூழ்நிலையிலும், வியாதியான சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு விசுவாசத்தையும் கொடுப்பாரு, நமக்கு ஒரு ஜெயத்தையும் கொடுப்பாரு. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா எலியாவை பற்றி நல்லா சொன்னாங்க. பரவாயில்ல, அவர் வந்து விசுவாசிச்சார் தான். அவர் விசுவாசத்தினால 1000 பேர் 10000 பேர் பின்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஆனாலும் அந்த எலியாவை பார்த்தீங்கன்னாக்கா, அவரும் ஒரு இடத்துல பண்ணுறாரு, ஆண்டவர் ஏசப்பா கிட்ட கேட்குறாரு, ஜெபம் பண்ணி 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அவர் ஜெபம் பண்ணதுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தார். அவருடைய வார்த்தைக்கு அவர் மாத்திரம் ஜெபம் பண்ணலங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னாக்கா 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் ஏங்க 40 நாள் ஜெபம் பண்ணணும்? அப்போ அவர் ஜெபம் பண்ணதுனால தான் நாங்கள் பிசாசானவனை ஜெயிக்கக்கூடியதான பலனை அவர் வந்து பெற்றுக்கொண்டார். அவன் அநேக வசனங்களை குறித்து பேசினான். அது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு அந்த அடுத்த வார்த்தையை எடுத்து உரைக்க அவனுக்கு என்ன பேசுறதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சத்துருவானவனை ஜெயிக்கிறதுக்கு முழுமையான பலத்தை அவர் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, அண்ணாளை குறித்து நம்ம பார்த்தோம்னாக்கா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற அண்ணாள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவங்க ஆணுடைய பிள்ளை தான்.
அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஏசப்பா தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இல்லை, தேவ ஆலயத்திற்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணதுக்கான பலனை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆண் பிள்ளை அந்த அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணுறதுனால அநேக நன்மைகள் உண்டு. நம்ம ஜெபிச்சா மாத்திரம்தான் நம்ம ஜெயத்தையே பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்குறோம். பவுலும் ஷீலாவும் கூட எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்கள வந்து நல்லா தலைக்கீழே தொங்க போட்டுட்டாங்க. நடுவரார்களே, தலைக்கீழே தொங்க போட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்க விடவே இல்லை. ஆண்டவரை பாடி துதித்து என்ன பண்ணாங்களாம், அந்த சிறைச்சாலையிலும் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்குறோம். அந்த ஜெபத்தின் மூலமா என்ன ஆச்சா, சிறைச்சாலை கதவுகள்லாம் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் தருவாயிலே நம்ம சிலுவையிலே அறையப்பட போகிறோங்கிற அந்த தருணத்திலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணும்படியாக மலையின் மேலே போயிட்டு ஜெபம் பண்ணும்படியாக போகிறாரு. அந்த நேரத்தில் கூட சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது நீங்கள் எங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி விசுவாசிகளை பார்த்து தான் அவர் கேட்குறாரு இந்த கேள்வியை. நீ விசுவாசத்தோடு தூங்கிக்கிட்டே கேட்பா, நீ விசுவாசிக்கிறதுனால தூங்குன்னு அவர் சொல்லலை. இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணக்கூடாதா, நம்ம அப்போ தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரும் பரிதபிக்கிறாரு. ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபந்தான் முக்கியமானது. ஜெபந்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் முக்கியமானது என்று என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி சகோதரி அனிதா அவர்களே. மெதுவாக ஆரம்பித்தாங்க, கடைசியாக முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக முடிச்சுட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஜெபம்தான். விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாளியை ரட்சிக்கும். துன்பப்பட்டால் ஒருவன் ஜெபம் பண்ண கடவன். அன்னாளுடைய ஜெபம், எலியாவுடைய ஜெபம், இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் ஜெபம் பண்ணாராம். இப்படி பல காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே எதிர்த்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஜெபம் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தலைவலி வந்தால் கூட என்ன சொல்கிறோம், டக்குன்னு ஃபோன் பண்ணுறீங்களா இல்லையா? யாருக்கு? பாஸ்டருக்கு. எதுக்கு? ஜெபம் பண்ணுறதுக்கு. பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, தலைவலிக்குது. பாஸ்டர் கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போது முதல்ல எடுத்த உடனே ஞாபகம் என்ன வருது? ஜெபம் பண்ணால் சரியாயிடும்னு. அந்த இடத்துல கொஞ்சம் விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா உங்களுக்கு அங்கே விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்களே ஜெபம் பண்ணிகிட்ருப்பீங்க. அங்கே கொஞ்சம் கவனிக்கணும். நான் நடுவர், இந்த சைடோ இல்லை அந்த சைடோ இல்லை, எல்லாருக்கும் தட்டுற மாதிரி எனக்கு சேர்த்து தட்டிட்டு இருக்கீங்க. நமக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்ததுன்னா பாஸ்டருக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் அது கம்மியாக இருக்கிறதுனால பாஸ்டரை கொஞ்சம் பிஸியாக வைக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் விசுவாசம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன? பாஸ்டர்கிட்ட சொன்னால் அவர் ஜெபம் பண்ணுவார், நமக்கு சரியாயிடும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இல்லை, அங்கேயும் விசுவாசிக்கிறோம். அப்படி அவர் பண்ணால் எங்கே சரியாக போகுது அப்படின்னு விசுவாசிக்கலைன்னா சரி ஆகாது. அங்கேயும் விசுவாசிக்கிறோம். அப்போது முன்னாடி விசுவாசிக்கலை, இப்படி விசுவாசிக்கிறோம். ஜெபம் இருக்குது ஆனால் இல்லை. குழப்பமாக இருக்குல்ல? அப்படி தான் எனக்கு தலை சுற்றுது. இவங்க விசுவாசத்தை குறித்து இவ்வளோ நேரம் பேசுனாங்க, எல்லாம் சரியாக இருந்தது, கரெக்டாக பேசுகிறாங்களேன்னு நினச்சேன். இவங்க வந்து பேசினதும் மறுபடியும் இவங்களும் கரெக்டாக பேசுகிறாங்களே. இப்போ 2 பேர் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நான் கடைசியாக என்னுடைய லைன் வருது பார்த்தீங்களா, எதை சொல்கிறது? ஜெபம் இல்லையான்னு கேட்டால் திரும்பி என்ன கேட்பாங்க, நீங்கள் ஜெபிக்கிறதே இல்லையா அப்படின்னு. விசுவாசத்தை குறித்து சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறதே இல்லையான்னு கேட்பாங்க. 2மே சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கேன். சரி, சகோதரி ரோசி சிஸ்டர் வர போகிறாங்க. அட நீங்கள் என்னன்னா சொல்லுங்கப்பா. அதெல்லாம் கிடையாது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் எங்கேருந்து ஜெபம் வர்றது? விசுவாசம்தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். விசுவாசிச்சாதான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு பேசுறதுக்கு வராங்க. வாங்க சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விசுவாசம்.
விசுவாசத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். விசுவாசத்துக்கு முக்கியமாக ஆபிரகாமை சொல்லலாம். ஏன்னா அவரோட பேரே விசுவாசத்தின் தகப்பன் தான் அவருக்கு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஜெபத்துக்கு தகப்பன்னு யாருக்கும் பேர் வைக்கலை. விசுவாசத்தின் தகப்பன் தான் பேர் வச்சுருக்காங்களே தவிர ஜெபத்துக்கு எதுவும் சொல்லலை. ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் என்ன விசுவாசிங்கன்னு தான் சொல்கிறாரு. எல்லாரும் என்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. சரிங்களா? அதனால் நமக்கு முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ ஜெபிக்கிறோம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஜெபம் முக்கியம்தான். ஏன்னா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஜெபமே கிடையாதுங்க. நம்ம ஆண்டவரை எவ்வளோ நம்புகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம விசுவாசிக்க முடியுமே தவிர வேறு நம்ம போயிட்டே இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனால் எதுவுமே நடக்காது. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தாதான் ஆண்டவரோட மகிமையை நம்ம காண முடியும். சாராளுக்கு குழந்தைய இயேசு எவ்வளோ அற்புதமாக கொடுத்தாரு. அவ்வளோ வயசானதுக்கு அப்புறமா யாருக்குன்னா குழந்தை பிறக்குமா, அவங்க விசுவாசித்தாங்க நம்மளுக்கு பிள்ளை பிறக்கும்னு. அவங்க விசுவாசத்தினால்தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எடுத்துக்கோங்க. அவங்க என்ன நினச்சாங்க, ஆண்டவரோட வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடணும், அதை தொட்டாலே போதும் நமக்கு சுகம் கிடச்சிடும்னு அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசித்தாங்க. விசுவாசத்தினால்தான் அவரோட வஸ்திரத்தை தொட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ குருடர்களை பார்த்துக்கோங்க, எவ்வளோ சப்பானிகள் அந்த காலத்தில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. எதனால்? அவங்க எல்லாரும் ஆண்டவர் விசுவாசித்தாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார், நம்மளோட கண் திறக்கப்படும், கால் நடக்க முடியும். அப்புறம் இந்த திமிர்வாத காரணங்களால் எவ்வளோ சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரை எல்லாரும் விசுவாசிச்சதுனால தான் அவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதம் நடந்தது. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விசுவாசிங்கன்னு தான் சொல்கிறாரே தவிர ஏன் கூட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல. அவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சீஷர்களுக்கு மட்டும்தான் சொன்னார், மற்ற ஜனங்களுக்கு அவர் சொல்லலை. ஏன்னா மற்ற ஜனங்களுக்கு அவரால் சொல்ல முடியாது. அவரோட பேச்சு அவங்க கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்கிறதுனால அவரால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சீஷர்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் கூட இருக்கிறாங்க. அவர் செய்கிற அற்புத அதிசயங்கள் எல்லாத்தையும் அவங்க பார்க்கறதுனால அவங்களுக்கு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு தவிர நீ ஜெபம் பண்ண காண்பாயின்னு சொல்லியிருக்காருங்களா? சொல்லுங்கள். இல்லையே. நீ விசுவாசிக்கணும். முதல்ல விசுவாசம் தாங்க முக்கியம். அந்த விசுவாசத்து மூலயமா வர்றது தாங்க ஜெபமே. ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கையில் தான் நாம் ஜெபம் பண்ணுறோம். அது என்னது? அதுக்கு பேர் என்ன நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லை, அதுக்கு பேர் விசுவாசம். நாம் எவ்வளோ நம்புகிறோமோ அதுதான் நமக்கான விசுவாசமே. அதுக்கப்புறம் அந்த ஒரு பணக்காரன் நம்ம பார்க்குறோம் வேதத்தில். அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய மகன் மரண அவஸ்தைப்படுகிறான், நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், அந்த மனுஷனோட விசுவாசத்தை தான் பார்க்குறோம். ஆண்டவரே பிரமிச்சு போகிறாரு, நீ என்ன இந்த அளவுக்கு என்ன விசுவாசிக்கிறா, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உன் பையனுக்கு சரியாயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அந்த இடத்துல என்ன பார்க்குறோம், நம்ம அந்த மனுஷனோட விசுவாசத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் அவ்வளோ விசுவாசிக்கிறதுனால தான் அவங்க மகன் சாகிற தருவாயில் இருக்கும்பொழுது கூட ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுக்குறாரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் தான் சொல்கிறாரே தவிர வெறும் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்புறம் அந்த சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணாங்க. அனிதா சிஸ்டர் நல்லா தான் சொன்னாங்க. அவங்க ஆண்டவரை எவ்வளோ விசுவாசித்தாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஜெபம். அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலையை கொடுப்பாருன்னு அவங்க விசுவாசித்ததுனால தான் அவங்க ஜெபம் பண்ணாங்க. இல்லைனா அவங்க ஜெபம் பண்ணியிருக்க முடியுமா? அந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றத ஒரு விசுவாசத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. நாமளும் இங்கே உட்காந்துருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்ற ஒரு விசுவாசத்தோடு தான் இருக்கிறோம். எங்கேயாவது வெளியே போகிறோம் வரோம், ஆண்டவர் நம்ம கூட வராரு, நம்மளுக்கு துணையாக இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசித்து தான் போகிறோம். விசுவாசித்து போகிறதுனால தான் நமக்கு ஒரு பாதுகாப்போடு நம்ம திரும்ப வரோம். அப்புறம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எப்படி இருக்க முடியாது, பிரியமாக இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீ பார்க்குறோம், அந்த பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு ஆண்டவர் காலில் பூசி அவங்க ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்காக? ஆண்டவர் மேலே அவங்க வச்ச விசுவாசம் தான். அந்த விசுவாசம் இல்லைன்னா அந்த பரிமள தைலத்தை அவங்க கொண்டு வரணுன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசம்
உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவங்க வந்து அந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. நாமளும் எல்லாரும் விசுவாசிகள் தான் சொல்கிறோமே தவிர யாரே வந்து இவங்க ஜபங்காரங்கன்னு யாரும் நம்மளை சொல்கிறதே கிடையாது. சபையில் இருக்கிற எல்லாருக்குமே விசுவாசிகள்ன்ற பெயர் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இவங்க ஜபத்துக்கானவங்கன்னு சொல்லலை. அதனால் விசுவாசம்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம விசுவாசித்தா தான் ஆண்டவரை பார்க்கவும் முடியும், அவரோட மகிமையில் போய் நாம் சேரவும் முடியும். விசுவாசம்னு தீர்ப்பு கொடுக்கும்படி நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சகோதரி ரோசி அவர்களே. அவங்க விசுவாசிக்கிறாங்களாம், நான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பேன்னு. இவங்க ஜபிக்கிறாங்களாம், நான் கண்டிப்பாக இவங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பேன்னு. நான் என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் எனக்கே வார்த்தை வரல. ஏன்னா அவங்க சொன்ன வசனங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லிட்டாங்க, என்னால் மாற்றி சொல்ல முடியாது. 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ நான் தொட்டால் சுகமாவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய விசுவாசம் உண்மையிலேயே அவங்கள சுகப்படுத்தினது, அதையும் என்னால் மாற்ற முடியல. அடுத்து வேலைக்காரருடைய மகன், நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் மகன் சுஸ்தமாவான்னார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவர்களை கேட்பீர்களோ. ஸோ எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் வர்றதுனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நான் இப்போ இருக்கேன். எல்லா விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இதை இன்னொரு வசனத்தை வச்சு, ஜெபந்தான் அடிப்படையாக இருக்குது, இந்த ஜெபத்தை வச்சு தான் விசுவாசமே வருது, ஜெபம் இல்லைன்னா விசுவாசம் இல்லை அப்படின்னு பேசுகிறதுக்காக பிரிஸ்கில்லா சிஸ்டர் வராங்க. வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் எல்லாரையும் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் விசுவாசிட்டே உட்காந்துருக்கீங்க. ஆரம்பத்தில் ஜபமும் முடிவும் ஜபந்தாங்க எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் வந்ததுலேருந்து நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்க, ஆனால் மனசில் என்ன? ஸ்தோத்திரமானவரே காப்பாற்றுங்க ஏசப்பா, காப்பாற்றுங்க ஏசப்பா. கீழே நடுங்குது, மேலே தான் தெம்பாக இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் ஆணி முதல் ஆளுந்து அக்கு வரைக்கும் ஜபம் இல்லாதது எதுவுமே இல்லைங்க. முதல்ல நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்களே ஜபம் போட்டு தான் வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு எந்த காரியத்துக்கும். சரி சொன்னாங்க, எல்லாரும் சகோதரிங்களும் நல்லா பேசுனாங்க. நான் கேட்குறேன், முதல்ல ஏசப்பா 1 மணி நேரம் ஆவது விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா? விசுவாசத்தை உட்காந்துருக்குறீங்களா? ஜபம் பண்ணுறது இல்லையா? அப்போனா ஜபம் தாங்க எல்லாத்துக்குமே ஆணி வேறு. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாமல் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னார். விசுவாசிச்சு உக்காருங்கன்னு சொல்லலை ஆண்டவர் எங்குமே. அதனால் நீங்கள் ஜபம் பண்ணுங்க தான் சொல்கிறாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ பற்றி அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஜபம் பண்ணுங்க தாங்க சொல்லியிருக்கிறாரு. நல்லா பைபிள் வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஜபமே தான், வேறு எதை குறித்தும் அதிகமாக பேசலை. ஜபம் தான் பேசுகிறாரு. திருப்பி சொன்னாங்க, முன்னொரு விஷயம் சொன்னாங்க, பவுலும் ஷீலா வந்து நம்பிக்கை தான். அவங்க கம்முன்னு உட்காந்துருக்கலாம்ல, ஏன் ஜபம் பண்ணாங்க? ஜபம் பண்ணாமல் எந்த காரியம் நடக்காதுங்க. ஜபம் பண்ணாதாங்க எல்லாமே நடக்கும். அப்புறம் சொன்னாங்க, அந்த ஸ்திரீ வந்து ஏசப்பா பாதத்தில் வந்து தைலத்தை ஊற்றுனாலாம். அவங்க வந்து ஊற்றும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தன் தலைமுடி தன் கண்ணீரோடு நினைக்கிறாங்க அவர் பாதத்தை. அந்த கண்ணீரை என்ன நீங்கள் கத்தி ஜபம் பண்ண அவசியமே இல்லை. உங்கள் மனசை நீங்கள் மனசில் நீங்கள் நினச்சி கண்ணீர் விட்டாலே ஜபம் தாங்க அது நினைக்கிறீங்களா நீங்கள்? அந்த ஸ்திரீ வந்து செஞ்சாங்க கரெக்டு, ஆனால் அவங்க அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க, அதுதாங்க முக்கியம். அப்புறம் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கலை சிஸ்டர் சொன்னாங்க, எலியா வந்து ஜபம் பண்ணாருன்னு. ஆனால் எல்லாத்துக்குமே எலியா ஜபம் பண்ணி தாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பார்த்து விசுவாசிச்சு உட்காரவே இல்லை எங்கேயுமே, அவர் பாட்டு ஜபிச்சார். அடுத்தது ஆபிரகாம் பற்றி சொன்னாங்க. ஆபிரகாம் தனித்திருந்து ஆண்டவரை கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார், பேசிக்கொண்டு இருந்தார். ஆண்டவர் கூட பேசுகிறது தாங்க ஜபமே. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? விசுவாசத்தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ யாருமே பேசுகிறதில்ல ஆண்டவர் கூட. ஐயா அடிக்கடிக்கு சொல்கிறாரு, கேட்குறீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தனித்திருந்து ஜபம் பண்ணும்போது தாங்க ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசுவார். நீங்கள் ஜபம் பண்ணுறதில்ல. அப்போனா எல்லாம் ஜபம் பண்ணால் கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக தான் நீங்கள் எல்லாம் பேசியிருப்பீங்க. எல்லாம் நீங்களே பேசிட்டீங்க விசுவாசம்னு. நான் கூட தான் விசுவாசிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறேன், எனக்கு வேலையே கொடுக்க வேணாம் ஆண்டவர்ன்ட்டு. ஆண்டவர் ஜபம் பண்ணதுனாங்க எனக்கு வேலையே கொடுத்தாரு. ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுங்க.
சரி எல்லாரும் கூப்பிட்றீங்க வீட்டுக்கு வாங்கன்னு, நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்களா? எங்கள் வீட்டில் குடும்ப ஜபத்துக்கு வாங்க அப்படி தாங்க கூப்பிட்றோம். இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க 2 பேருமே, பொதுவாக விசுவாசிகள்னு சொன்னாங்களே. யாராவது வழியில் போகிறாங்க உங்களை என்ன பார்த்து சொல்கிறாங்க? விசுவாசிங்களா சொல்கிறாங்க. நம்ம திரு சபையில் இருக்கவங்க மட்டும் தான் விசுவாசிங்க சொல்கிறாங்க. அவங்க பார்ப்பா ஜபத்துக்கு போகிறாங்க தாங்க சொல்லுவாங்க. அது நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் ஜபத்துக்கு வரீங்க, ஜபம் பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. என்ன விசுவாசிங்களா போங்க, பைபிள் ஒழுங்காக படிங்க முதல்ல. உட்காந்து விசுவாசின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களாம் வீட்டில் வந்து நல்ல உபாசத்தோ ஜபத்தோடு தான் வந்திருக்கீங்க போல இருக்குது, நல்லா தெரியுது பார்த்தா. நான் யோனா குறித்து பேசுகிறேன். யோனா வந்து மீன் வாயில் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? மீன் வாயில், ஐயோ மீன் வாய்க்குள்ளே இருந்துட்டோமே, ஆனால் கம்முனா உட்காந்தார். என்ன பண்ணார்? அவர் உபவாசித்து 3 நாள் ஜெபம் பண்ணாருங்க. அந்த ஜெபம் பண்ண விளைவு தான் அவர் வெளியில் வந்தார். இல்லைன்னா 10 நாள் மீனுக்குள்ளே தான் இருக்கணும் அவர். ஜபத்தை குறித்து பேசணும், ஜபத்தை குறித்து சொல்லணும் நீங்கள் அநேகருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் அண்ணாலை குறித்து நான் பேசும்போது புதிய ஏற்பாடுக்காக அண்ணாலை குறித்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு தாயார், ஒரு விதவி, 84 வயதான தாயார் தேவாலயத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கானுக்கு வேதாகமத்தில் இருக்குது. அவங்க ஜபம் அந்த சபைக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருந்திருக்கும் பாருங்கள். அவங்க அந்த சபையை விடாமல் அந்த ஆலயத்திலே இருந்து ஜபம் பண்ணாங்களாம். அவங்க உபவாசித்தாங்க, ஜபம் பண்ணாங்க. ஆனால் அவங்க எங்கே விசுவாசித்தாங்கன்னு இல்லவே இல்லைங்க. ஜபந்தாங்க முக்கியம். ஒரு மனுஷனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது மரண தருவாயில் சிலுவையில் தொங்கும் பொழுது என்ன பண்ணார்? ஆண்டவர் ஜெபம் பண்ணாருங்க. பிதாவே இவர்களை மன்னியும் தான் ஜெபம் பண்ணார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லலை. அந்த பார்த்தீங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது கூட என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணி தன்னை மற்றவங்களுக்காக என்ன பண்ணுறாரு? பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபம் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ச்சிக்கு நம்ம தலைப்பினது வளர்ச்சி. நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்குறோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணு சொல்வீங்களா மாட்டிங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்களா? எங்கள் பிள்ளைங்க நாங்கள் சொல்கிறோம். சின்ன வயசுலேருந்து நம்ம பெருசாகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது ஜபம். ஜபம் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது. சிறு பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சொல்லித்தரோம் ஜெபம் பண்ணுன்னு. ஆனால் நீங்கள் விசுவாசிங்கன்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரீங்களா? ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் விசுவாசிங்கன்னு பிள்ளைங்க சொல்கிறீங்க. ஆனால் ஜபம் பண்ணுறது சிறு வயது முதல் அவங்க வளர்றதுலேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால அந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமானது ஜபம். ஜபமே ஜெயம் என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி பிரிஸ்கில்லா அவர்களே. ஜபத்துடைய முக்கியத்துவத்தை குறித்து மிக அழகாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஆரம்பமும் ஜபமும் அதோடைய முடிவும் ஜபமாக இருக்கிறது. ஸோ ஜபத்துடைய மேன்மை வந்து இயேசு கிறிஸ்துடைய கடைசி மரண தருவாயில் கூட அவர் ஜபத்தை தான் காமிச்சிருக்காரு. யோனா கூட 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்த போது ஜரம், இப்படி ஜபத்தை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. நாங்கள் வீட்டிலலாம் ஜபம் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையானு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜபத்தை குறித்து மிக ஆணித்தரமான வசனங்களை சொல்லியிருக்காங்க. ஜபத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, ஜபம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஜபந்தான். சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறதும் ஜபந்தான், ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறதும் ஜபந்தான் என்று சொல்லி ஜபத்தை குறித்து மிக அழகாக சொல்லியிருக்காங்க. நன்றி. ஆனால் இந்த ஜபம் எப்படி வருது? ஜபத்தோட விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் இல்லாமல் ஜபிக்க முடியுமா? இல்லை விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு ஜபிக்காமல் இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் நம்முடைய இது முக்கியமான தலைப்பு என்னென்னா வளர்ச்சி. அவைக்குரியதில் வளரணும். ஆரம்பம் ஜபம் முடிவு ஜபம் பண்ணிட்டு போகிறதில்ல. விசுவாசிச்சுட்டு வீட்டிலேயே உட்காரதும் கிடையாது. நாளுக்கு நாள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வளருது. நாம் மட்டும் வளர்றது தெரியக்கூடாது, நம்மை பார்க்குறவங்களுக்கும் நம்முடைய வளர்ச்சி தெரியணும். இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். தெரிகிற அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழணும்னா அதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன? வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியமாக இருக்கிறது என்ன? நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போக முடியுமா? இல்லை நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வந்துட முடியுமா? யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியுது. கடைசியாக பேசுவோம் வாங்க. சிஸ்டர் சொப்னா விசுவாசம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேச வராங்க. பிரைஸ் லார்ட்.
என்னை இங்கே தகுதிப்படுத்தின என் தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் வணக்கங்களும். நான் விசுவாசத்தை பற்றி குறித்து நான் பேச வந்திருக்கேன். ஸோ விசுவாசத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதிலே என்னுடைய கடமையாக இருக்கிறது. எபிரேயர் புத்தகத்திலே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டருக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்துடுவார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பிதா இருந்தார், அப்புறம் கர்த்தர் செயல்பட்டார், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போது அவரை நம்ம பார்க்கல, ஆனால் அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ காணப்படாதவைகளிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அதை பூரணப்படுத்துகிறார். முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை நம்பிக்கை, நம்பிக்கையின் உறுதி. அதாவது நம்பிக்கை ப்ளஸ் உறுதி. நம்ம நம்பணும், அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தணும். அதை எப்படி உறுதிப்படுத்தணும்? அதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம நம்பிட்டே இருந்தால் அதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அந்த உறுதிப்படுத்துகிறன் வாயிலாக நம்முடைய வேதத்திலே சில எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். முதலாவது பட்டியலில் இருக்கிறவர் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவர் விசுவாசிகளின் தகப்பன் எதனால் அவ்வளோ ஆணித்தரமாக இன்றைக்கி நம்ம பேசப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய விசுவாச வைராக்கியமும் கீழ்ப்படிதலும். நீங்கள் வேதத்தை நீங்கள் சரியாக எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், உடனே அவர் கிளம்புவார். ஆண்டவர் சொல்லுவார், உடனே அவர் செய்வார். அப்படி தான் 100 வயதில் தனக்கு ஒரு குமாரன் பிறந்தார். அந்த குமாரனை தேவன் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். பலி 100 வயதில் கொடுத்த ஒரு குமாரனை பலி கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் தேவன் சொன்ன மறுநாளே அவர் புறப்படுறாரு பலி செலுத்துறதுக்கு. கூட 2 வேலையாட்களும் கூப்பிட்டுட்டு தன்னுடைய மகனையும் அழைச்சிட்டு அவர் பலி செலுத்த போகிறாரு. அவர் கிரியில் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துகிறாருன்னு பாருங்கள். அவங்க 3 நாள் பயணமாக அந்த இடத்துக்கு வராங்க. முதல்ல அவர் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு தேவனை தொழுது கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருமையில் சொல்லாமல் பன்மையில் சொல்கிறாரு. அதாவது நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு. அங்கே முதல் படியே அவர் விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்திட்டார். அப்போது பலி கொடுக்க சொன்னது தன்னுடைய மகனை. அவங்க எப்படி திரும்பி வருவோம்னு சொல்ல முடியும்? இப்போ மகன் இல்லைன்னா ஆபிரகாம் மட்டும்தான் திரும்பி வர முடியும். அவருடைய விசுவாசத்தை மிக உறுதியாக பதிவு செய்கிறார். அடுத்ததாக அவர் போகிற வழியில் அவருடைய மகன் கேட்குறார், பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி 2வது அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறாரு. நம்பிக்கை ப்ளஸ் உறுதி. தேவன் செய்வாருன்னு நம்புகிறாரு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவருடைய வார்த்தையும் அவர் செயலும் தொடர்ந்து நடைபெற்றே வருது. 3வதாக அவங்க போய் பலி செலுத்த போகிறாங்க. பிள்ளையாண்டால் மேலே கையை போடும்போது தேவன் தடுத்து நிறுத்துறாரு. வேண்டாம், நிறுத்திரு, நீ தேவனுக்கு பயப்படுறவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேவன் சொன்னதை அவரை நிறைவேற்றணும் இல்லையா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாரு. அங்கே புதரில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அதை பலி செலுத்திட்டு வராரு. இப்படித்தான் அவருடைய விசுவாசம் செயல்படுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசமாக இருந்தாலும் உங்களிடத்திலே கிரியை காணப்படணும். அப்போ தான் உங்களுடைய விசுவாசமானது பூரணப்படும். நம்பிக்கை ப்ளஸ் உறுதி, அதை நீங்கள் பூரணப்படுத்தும் போது தான் உங்களுடைய விசுவாசமானது பூரணமடைது. நீங்கள் பூரணம் அடையும் போது தேவன் தானாகவே செயல்பட ஆரம்பிக்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குறியில் வளர்ச்சியில் வருவதற்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம்னு சொன்னால், அவர் ரொம்ப வைராக்கியமான விசுவாசம் அப்படி வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாம். ஏன்னா ஒரு அவருடைய சகோதரன் சிறைப்பிடித்துட்டு போகிறாங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தர் தப்பிச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னுடைய சகோதரனை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலையாட்களை கூட்டிகிட்டு போகிறார். போய் அவங்களேருந்து மீட்டு அவங்கள காப்பாற்றி கூட்டு வரார். போர் செய்கிறார். போர் செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய சோதம் ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய
வீரத்தையும் அவருடைய செயல்பாடுகளிலும் பார்த்து சோதன் ராஜா சொல்கிறாரு, இங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இந்த ஆட்களை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய வைராக்கியம், அவருடைய விசுவாசம், தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை. அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒரு சரட்டையாகிலும், அதாவது பாதரட்சியின் வாரை கூட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நேராக தன்னுடைய கைகளை உயர்த்தி சொல்கிறாரு. அப்போதுதான் அந்த மாதிரி ஒரு விசுவாசம் வெளிப்பட்டதுனால தான் இந்நாள் வரைக்கும் நம்ம அவருடைய விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி ஒருவர் இருக்கார். அவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவார், அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டிருப்பார் நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுறான், நீங்கள் அவனை சுத்தமாக்கணும், அதாவது சுஸ்தப்படுத்தணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார், என்னன்னு, நீ போ, நான் அவனை சுத்தமாக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் நினச்சிருந்தா அவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நீ போ, நான் சுத்தமாக்கணும், ஆனால் அவர் போயிடலாம். ஆனால் அவருடைய விசுவாசத்தை தன்னுடைய கிரியையில், அதாவது தன் வார்த்தையால் அறிக்கை பென்றார். எப்படின்னா, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனே இதை செய் என்றால் செய்கிறான். அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கிரியையிலும் தன்னுடைய வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணல, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஏன் இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இஸ்ரவேல் மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவானவர், கர்த்தரானவர் அதிக இடங்கள் பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் செஞ்சார். ஆனாலும் அந்த ஜனங்கள் முறுமுறுத்துக்கிட்டே தான் வந்தாங்க, சந்தேகப்படுவாங்க, முறுமுறுப்பாங்க. அதனால தான் கடைசி வரைக்கும் 2 பேர் கானானுக்குள்ளே நுழைய முடிஞ்சது. ஸோ தேவனை பற்றிய விசுவாசம் அந்த சந்ததிக்கு அன்றும் இல்லாமல் இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று தன்னுடைய கிரியிலே ஆணித்தரமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அடுத்ததாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீன்னு ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய விசுவாசம் எப்படின்னு சொன்னால், ஒரு குரூப்பாக ஒரு கூட்டமாக இருக்குது, அவரை சுற்றி சீஷர்களும் இருக்காங்க. அப்போ அவங்க தொடுறாங்க, அவங்க குணமாகறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து கேட்குறாரு அந்த குரூப்பில். கேட்கும்போது, என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அப்போது அங்கே அந்த நேரத்தை பார்த்து சீஷர்கள் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்களே, என்னை தொட்டது யாருன்னு நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய விசுவாசமானது தேவன் அறிந்து, அதாவது தேவன் நீ அந்த அவருடைய வல்லமை அனுப்பலை, நீ போயிட்டு அவங்கள குணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய விசுவாசம் தேவனிடத்திருந்த வல்லமையை எடுத்துக்கிச்சு. ஸோ அவங்க தானாக போய் அதை இது பண்ணலை, இயேசு கிறிஸ்துவும் அதையே சொல்லவும் இல்லை. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ கிட்டே இருந்து இழுத்துக்குச்சு. அதனால் அவங்க பரிபூர்ண சுகத்தை அடைறாங்க, பரிபூர்ண சுகத்தை காண்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அடுத்தது சமாரியா நாட்டில் ஒரு ஸ்திரீ, அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது சமாரியா நாட்டில் ஒரு பயிர் வழி அவங்க போகிறாங்க, சீஷர்களோடு போகிறாங்க. ரொம்ப நாள் நடந்ததுனால அவங்க களைச்சி போயிருக்காங்க. சரி, உணவுக்காக அவங்க கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போது ஒரு கிணற்று அருகே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு. அப்போது ஒரு ஸ்திரீ வராங்க, தண்ணி எடுக்க வராங்க, அவங்கக்கிட்ட தண்ணி கேட்குறாரு. அவங்களும் என்னால் இவ்வளோ ஆழமாக இருக்கே, அவங்க யூதர்ன்றதுனால 2 பேரும் பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் இருக்கும் போல், அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி கேட்குறாங்க, இல்லை இந்த மாதிரி ஆழமாக இருக்கே, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என்னிடத்துல ஒரு
தண்ணி இருக்குது, நான் கொடுக்கும் தண்ணி வந்து ஒரு நாளும் உங்களுக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியை அந்த ஸ்திரீ கேட்குறாங்க, எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்கள் கணவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கணவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் கணவர் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஏன்னா உனக்கு 5 கணவர் வாழ்ந்தாங்க, இப்போ இருக்கிறதும் கணவர் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போது இயேசு கிறிஸ்து பேசுகிறது இவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அவளை பார்க்கும்போது அவன் நம்புகிறான், நம்மளை குறித்து இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்றோ அவள் கேள்விப்பட்டிருக்கிறா, இயேசு கிறிஸ்து மேசையான்னு ஒருத்தர் வருவார், அவருடைய காரியங்களெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு அவன் நம்புகிறா. அதை எப்படி விசுவாசத்தில் அவள் வெளிப்படுத்துகிறா. உடனே அவள் என்ன பண்ணுறா, கேட்கும்போது அவள் சொல்கிறா, இப்போ அவள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோடு பேசுகிற இயேசு நான் தான், அந்த மேசையா நான் தான் அப்படின்னு சொல்கிறா. அவள் அதை நம்புகிறா. நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு சமுதாயத்தில் 5 கணவர் வாழ்ந்து யாராவது கணவர் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த பேர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சுச்சுவேஷனில் வாழ்கிற அந்த சகோதரி அவங்க அதனால தான் அவங்க ஊருக்குள்ளேயே பயந்துட்டு யாரும் இல்லாத நேரத்தில் தண்ணி எடுக்க வராங்க. ஸோ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, தண்ணிலே மறக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்திரீகள் தெருவிலையெல்லாம் நடந்து போனால் கல் எறிஞ்சே கொண்டுடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணிலேயே மறக்கிறாங்க. மறந்து அவங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதி செய்கிறாங்க. எப்படி உறுதி செய்கிறாங்க, ஓடி போய் ஊருக்குள்ளே சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேசையா இருக்கார், நான் அவர் வந்திருக்காரு, இந்த மாதிரி எனக்குள்ள காரியத்தெல்லாம் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறத நம்பி எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அவர் அந்தளவிற்கு அவளுடைய விசுவாசத்தை அவள் செயல்படுத்தி காண்பிக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், இன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் கூட அவளுடைய தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய விசுவாசம் உங்களை செயல்பட தொடங்கும். அந்த விசுவாசம் தான். அப்போ தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு திரும்பி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் 2 நாள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் அதை கேட்டு அங்கே தங்கிட்டும் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசுவாசம் எப்படி நம்பிக்கையை செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்கள் பாருங்கள். நம்பிக்கை ப்ளஸ் உறுதியை அவங்க செயல்படுத்தி காமிக்கிறாங்க. அவர்கள் விசுவாசம் செயல்பட தொடங்குகிறது. நான் சொன்ன பகுதியில் ஒரு இடத்துல கூட யாரும் நின்று ஜெபிச்சதா சொல்லப்படலை. ஸோ ஜெபத்தினால தான் நீங்கள் வளர முடியும்னு சொன்னால் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா வெறும் ஜெபத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட முடியாது. நீங்கள் இப்போ இங்கேருந்து அந்த தெருவில் நீங்கள் 2 நாள் 3 நாள் ஓடிட்டே இருங்க. இவன் தான் சும்மா ஓடிட்டுருக்கான், எங்காவது ஓடினா ஒரு ரன்னிங் ரைஸ் எங்காவது ஓடினா ஒரு பரிசாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பந்தய சாலையில் நம்ம ஓடணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசத்தில், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் மிக 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 அவசியம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்தில் உபதேசத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதில் முன் வரிசையில் ஒரு சப்பானி உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்கிறத உற்று பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. எப்படி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அவனுடைய பார்வையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பார்வையில் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உன்னிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்வையில் கூடங்க உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காமிக்க முடியும். வார்த்தையால், செயலில், அனுதினமும் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ தான் மேலே 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 போய்கிட்டே இருக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படுது? நிறைய பேர் சொல்கிறாங்க வருஷ கணக்காக ஜெபிக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் ஜெபம் எப்படி உங்களை வழி நடத்திட்டு போகும்? முதல்ல ஆவி, ஆத்துமா, சரீரம் நீங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தணும். அந்த ஒருமுகம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. பாஸ்டர் தலைப்பாடாக அடிச்சுக்குவார். எப்படி ஜெபம் பண்ணும்போது தான் நிறைய செட்டிலெல்லாம் நடக்கும். அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேக் எடுத்து வைக்கிறது, பைபிள் எடுத்து வைக்கிறது. எப்படி இந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும்? இதுவும் அல்லாமல் இந்த வான மண்டலங்களுக்குள்ள நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஜெபம் போனோன்னா உங்களை விசுவாசம் இந்த நிமிஷமே செயல்படுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து
தொட்ட உடனே அந்த சகோதரி சுகமாகறாங்க. இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் விசுவாசம் செயல்படுது. அவர்களும் வளர்ந்துட்டே போகிறாங்க. அதே சமயம் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய பிதாவினுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். அவரும் பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு வர்றார். பிதாவை குறித்து அவனை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அவரை நான் பிதாவின் சித்தத்தை தான் நிறைவேற்ற வந்தேன், பிதாவுடைய விருப்பம் தான் என்னுடைய சித்தமாக இருக்குது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பிதாவை குறித்தே பேசுவார். பிதாவினுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றுவார். அது இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது நீங்கள் இந்த சீஷர்களை ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் என் என்னுடனே சொல்கிற வார்த்தைகளை என் நான் ஒன்றும் செய்யலை. என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செயல்படணும்னா அவருக்கும் விசுவாசத்தை மிகவும் தெளிவாய் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. வெறும் ஜெபம் என்றது என்னங்க, ஒரு ஆயத்தம் தான். ஆனால் அதுவே வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்து வர்றதை நீங்கள் எந்த 1,00,000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களால் அடையாளம் காண்பிக்க முடியும். ஏன்னா அவர்கள் சிலை மாதிரி செதுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையின் பாதைகளை நீங்கள் கடந்து வந்ததை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க, தயவுசெய்து எனக்காக அவங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பட்ட அந்த அனுபவங்கள், கடந்து வந்த அந்த விசுவாச பாதைகள், தேவன் அவர்களிடத்தில் எப்படி செயல்பட்டார் என்பதை அவர்கள் தெளிவாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒருவேளை நீங்கள் சொல்லிக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், நான் 3 வேளை ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, வேதத்திலே அப்படி தான் நிறைய கூட்டம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. யார் இந்த சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர், அவர்களெல்லாம் முறையாக வேத சாஸ்திரங்களை படித்தவர்கள், முறையாக வேதங்களை கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இந்நாள் வரைக்கும் அவர்களிடத்தில் விசுவாசம் என்று காணப்படவே இல்லை. இன்றைக்கும் யூதரிலே விசுவாசம் இல்லை. அது என்ன, தேவன் இன்னும் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் மரிச்ச பிறகும் அவங்க ஏற்றுக்கல, இன்றைக்கும் அவங்க விசுவாசம் இல்லைன்னு மறுதளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை காணாமல் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். நாம் எவ்வளோ பேரே பாக்கியவான்களாக இருக்கிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது உங்களுடைய விசுவாசம் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறது. அது இல்லாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெபம்னா என்னங்க, ஜெபம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னா, ஏசப்பா நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் வேலையெல்லாம் நல்லா போகுதா, எப்படி உங்கள் வேலையை தான் நான் செய்யணும், அதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? தீராத பிரச்சனை, வாழ்க்கையில் தீராத வியாதி, கடன் தொல்லை, இப்படி அத்தனையும் உங்களை சூழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இதை எனக்கு சரி பண்ணுவார், அதிலிருந்து எனக்கு பூரண விடுதலை கொடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. அதனால தான் அவருடைய சமூகத்தை தேடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்க. அப்போது அது ஜெபம் படிக்கும் அந்த விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். விசுவாசம் இல்லாத ஜெபம் உங்களை ரட்சிக்காது, உங்களோட ஜெபம் கேட்கவும் படாது. நீங்கள் விசுவாசம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடயமாக இருக்குது. ஒரு வீரனாக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு கேடயம் இருக்கணும், அப்படின்னா அவனுக்கு பாதுகாப்பு. அப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் அது விசுவாசம்தான். அது விசுவாசத்தோடு கூடிய உங்கள் ஜெபம் இருந்தால் தான் நீங்கள் பாதுகாக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. இது ஆதி காலத்துலேருந்தே தொடங்கிடுச்சு. ஏன்னா தேவன் சொன்னார், இந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அன்றைக்கே கேட்டு நம்பி இருந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன வேணால் சொல்லுவாங்க, நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு. ஆனால் தேவன் உங்கள் பேரில் என்ன சொன்னாங்க, நீங்கள் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை கேட்கல, அதை நம்பலை. நீங்கள் அடுத்தவங்க சொன்னதை நம்பினீங்க. அதனால தான் இந்நாள் வரைக்கும் பாவிகளின் பிள்ளைகளாகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ பாவம் உருவானதே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஸோ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசம் தேவைப்பட்டது. அப்போ நமக்கு விசுவாசம் மிக 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 அவசியமாக இருக்கிறது. இப்போது
இவ்வளோ நடுவர் வந்து குழம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் விசுவாசத்தை குறித்து தெளிவு அவருக்கு வந்திருக்கும். இப்போ இனிமேல் அவர் குழம்ப மாட்டார். ஸோ அவர் சொல்கிற தீர்ப்பிலே தெரியும் அவருக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ப்பினை அடைத்தவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறாங்க. விசுவாசம் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ஆபிரகாம் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடந்தார் அப்படின்றாங்க. எனக்கு கூட அது ரொம்ப ஒரு நல்ல காரியமாக இருந்தது. ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை வந்து அவர் நம்புகிறாரு, விசுவாசிக்கிறாரு. அதனால தான் அவரால் நடக்கவே முடிஞ்சுது, இல்லைன்னா நடக்க முடியாது. சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதை அவர் அப்படியே நம்பினார், விசுவாசித்தார். நீ எங்கேருந்து போ அப்படின்னும் போது அவர் அப்படியே கேட்டு போனார். இதை விட்டுட்டு போகணும் போது விட்டுட்டு போனார். இங்கே இருன்னும் போது இருந்தார். கூடாரம் போடணும் போது போட்டார், எடுன்னும் போது எடுத்தார். ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆபிரகாம் அப்படியே விசுவாசிட்டே வந்தார். அந்த விசுவாசத்தை குறித்து சொன்னாங்க. பலி செலுத்தத்தை குறித்து சொன்னாங்க. நிறைய திரும்பவும் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை, நிறைய காரியங்களை சொன்னாங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால ஜெபம் வருதா இல்லை ஜெபத்தில் விசுவாசம் இருக்கிறதா? இதுதான் என்னுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 2 பேருடைய இங்கே பேசின இந்த 6 பேருடைய கருத்துமே ரொம்ப மிக முக்கியமான காரியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பை எடுத்து கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்ததுனால ஒவ்வொருவரும் அவங்களுடைய எண்ணங்களையும் மற்றவருடைய எண்ணங்களையும் இங்கே தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு தலைப்பாக இருந்திருக்கு. ஜெபத்துடைய அவசியம் என்ன, மேன்மை என்ன, விசுவாசத்துடைய மேன்மை என்ன, மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மிக மிக முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2மே இருக்குது. விசுவாசமுள்ள ஜெபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வெறும் ஜெபத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் விசுவாசத்தை வச்சும் ஒன்றுமே பண்ண முடியாது. விசுவாசத்தை வச்சுட்டு நம்ம ஜெபிக்கலை அப்படின்னா நம்முடைய விசுவாசம் காலப்போக்கில் மங்கிட்டே வந்துடும். இல்லை எனக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது, நான் ஜெபிக்கலை அப்படின்னாலும் தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கும். நான் பல வருஷமாக ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரவே செய்யாது. அப்போது ஜெபத்திற்கு மிக அவசியமான ஒன்று விசுவாசம். விசுவாசத்துடைய வெளிப்பாடு ஜெபம். ஜெபமானது என்ன செய்கிறது அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்துது. இவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனால் விசுவாசமானது நம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாது, அதை நம்மையே நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பது நம்முடைய விசுவாசம் காமிச்சு கொடுக்கும். நம்முடைய விசுவாசம் இருந்தால் தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கவே முடியும். விசுவாசம் இல்லாமல் நமக்கு ஜெபம் வரவே வராது. விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தர் செய்வார், கடவுள் ஒருவர் உண்டென்று நமக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும், நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சரீரமானது என்ன செய்கிறது, ஜெபத்தை செய்ய தோன்றுகிறது. ஜெபிச்சா கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு. அப்போது இங்கே 2 பேரும் பேசுனதை வச்சு பார்க்கும்பொழுது 2 பேருமே ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம் சிஸ்டர், நான் ஒத்துக்கிறேன். ஜெபந்தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். ஜெபிக்கணும்னா விசுவாசம் வேணும். இப்போ தலைப்பு நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இவர்கள் பேசின விதத்தை குறித்து கவனிக்கும் பொழுது எப்படி இவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பை அழகாக இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா எனக்கு பிடிச்சது விசுவாசமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த விசுவாசம் எப்படி ஜெபத்தை தூண்டுகிறது, ஜெபமே இல்லாமல் எப்படிலாம் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு காமிச்சாங்க. ஆனால் இவங்க சொன்ன எல்லா ஜெபத்திலையும் விசுவாசம் தன்னைத்தானே மறைத்திருக்கிறது என்பதே அசாத்தியமான உண்மை. உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன்.